வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்னமோ நீங்க ட்ரை பண்றீங்களா? சிம்பிளா இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு உடம்பு ஸ்வெட் ஆகாமலே இருக்கும். எப்பவுமே ஏசில இருக்கிறது, எனக்கு வெயில்ல போனாவே ஒத்துக்காது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா பாடியில நிறைய டாக்ஸின்ஸ் உங்களுக்கு சேர ஆரம்பிச்சிடும். இந்த டாக்ஸின்ஸ் வெளியில வரணும்னா உங்களுக்கு அந்த உடற்பயிற்சி ரொம்ப முக்கியங்க. இப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். அதுக்கு பெஸ்டா நம்ம செய்யக்கூடியது யோகா பயிற்சிகள் தான். யோகா பயிற்சிகள் தினம்தோறும் 20 நிமிடத்துல இருந்து 30 நிமிடங்கள் கண்டிப்பா செய்யுங்க. உங்களுடைய பாடி நல்லாவே ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். பாடி ஸ்ட்ரக்சர் நிறைய பேருக்கு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா கழுத்து பகுதியிலோ கீழ் முதுகு பகுதியிலோ வலி இருக்க ஆரம்பிச்சிடும். கூன் போட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு எல்லாமே நமக்கு ஸ்டாமினா நல்லா இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னா டெய்லி நம்ம யோகா பயிற்சிகளை செய்யலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளா நீங்க சூரிய நமஸ்காரம் செய்யலாங்க. இதுலயே 12 ஆசனங்கள் உள்ள வந்துருது. அப்போ டெய்லி நம்ம சூரிய நமஸ்காரம் ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பா செய்யுங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே செய்யும்போது நம்மளுடைய பாடி ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுங்க. நிறைய பேருக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும், டஸ்ட் அலர்ஜி இருக்கு அப்படின்னாலும் அதற்கு இந்த சூரிய நமஸ்காரம் ஒரு சிறந்த யோக பயிற்சியாக இருக்கும். நன்றி.